ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸில் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நான் என்ன பண்ணலாம்னு இன்னும் யோசிக்கல. பிகாஸ் ப்ளூ லாக்ல மொத்தமாகவே இப்போதைக்கு 354 தான் வந்திருக்கு. அண்ட் நம்ம வந்து இப்போ 350 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 4 சாப்டர்ஸ் ஒரு வீடியோவில் போட்டுமா, இல்லை வந்து 355 வந்ததுக்கப்புறம் நான் 5 சாப்டரையும் மொத்தமாக சேர்த்து போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகி வந்து பால் கேட்டதை பார்த்து ஷிடோ பாரோவில் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். நம்ம ஹியோரி வந்து எப்படி இருந்தாலும் இவங்கிட்ட இருந்த பால் லோக்கி கிட்ட போயிடும்னு சொல்லிட்டு இசாகி கிட்ட கடைசியாக பாஸ் பண்ணிடுறான். இங்கே நம்ம இசாயி கிட்ட பால் வர சமயத்தில் சைடில் நம்ம ஹூகோ வந்து இசாயி கிட்ட கேட்பான். அண்ட் கைஸ், அது ஹூகோவா இல்லை ஹியூகோவான்னு தெரில, நம்ம வாய்க்கு எப்படியோ வருதோ அதை யூஸ் பண்ணிப்போம். நீங்கள் அனிமேல வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஹூகோவும் அப்புறம் நம்ம இசாகியும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஹூகோ வந்து கேட்பான், நீ உன்னோட சூட்டபிள் டெஸ்டினியை வந்து சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பாஸ் பண்ண போறியா இல்லை உன்னோட ஓன் கோல் அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்போ, நான் ரெண்டுத்தையும் பண்ண போறது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹூகோ வந்து இங்கே கன்ஃபியூஸ்ட் ஆகி நின்றுட்டு இருந்திருப்பான். நம்ம பையன் என்ன பண்ணுவான், எனக்கு இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நைஜீரியா மேட்ச்ல யூஸ் பண்ண ரிவர்சல் ஷாட்டு அதை வந்து ட்ரை பண்ண போறான் நம்ம பையன். நம்ம ஹூகவும் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். லெட்ஸ் கேம்பிள் த டெஸ்டினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து என்ன பண்ணுவான், ஐ திங்க் அவன் வந்து இப்போ ரைட்ல வந்து பால் எடுத்துட்டு போவான். ஸோ நம்ம ஹூகோ வந்து என்ன பண்ணுவான், லெஃப்ட் இல்லையா, ஐ வாஸ் ராங் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், அப்படியே அவன் முதுகுல கை வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி ரிவர்சல் ஷாட் அடிக்கலான்னு போவான். அப்போதான் ஷாக்கு தர மாதிரி நம்ம இன்னும் நான் ஒன்று சுற்றி தாண்டா வருவேன்ற மாதிரி அவனும் பால் உதைக்க வந்துடுவான். ரெண்டு பேருமே இங்கே பால் உதைக்க போயிட்டு இருக்க. நம்ம இசாகி வந்து இட்ஸ் மை கோல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷாட் அடிப்பானுங்க. அந்த பேனல் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும். கொடூரமாக இருக்கிறத விட ரொம்ப மாசாக இருக்கும். எனக்கு ஹோல்சமாகவும் இருக்கும் எனக்கு பார்க்குறப்போ. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அட் அ டைம்ல சேர்ந்து பிளாஸ்டான ஒரு ஷாட்டோட பால் அங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அங்கே கோல் கீப் வந்து தாவிக்கிட்டு இருப்பான். ஆனால் என்ன ஆகுறானா, பால் வந்து போஸ்ட்ல பட்டு அன்பார்ச்சுனேட்லி மேலே போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்ற மாதிரி ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. அப்போதான் நம்ம லோக்கி என்ட்ரி தரோம். இங்கே எல்லாரும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம லோக்கி பாலை எத்த வேகத்துக்கு சல்லுன்னு எடுத்து ஓடிட்டு இருந்திருப்போம் ஜப்பான் சைடுக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருக்கான், நான் தனியாக விளாண்டு இருந்தா ஹூகோவை பீட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு லாஸ்ட் மினிட்ல வந்து இன்டர்ஃபியர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பார்த்துருந்தா நம்ம ஹீகோ வந்து சொல்லுவான், உங்களோட கோலுக்காக கடைசி வரைக்கும் விளாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்த்தா நம்ம இசாகி வந்து நினைக்கிறான் இந்த மாதிரி அப்போ ரன் பண்ணது கரெக்ட் தான், பட் அதுவே இப்போ டீமோட லூஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஃப்ரான்ஸ் சைடில் லோக்கி வந்து ஒரு செம்ம கவுண்டர் அட்டாக் எடுத்திருப்பான். 6 பேரை அப்படியே ட்ரிபிள் பண்ணி 4th கோல் அடிச்சிருக்கான் பையன். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் ஸோ போரிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹூகோ வந்து இங்கே ப்ளூ லாக் டீமை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. நம்ம இசாகி வந்து நீ என் டெஸ்டினில இருந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் உன்னை பீட் பண்ணிட்டேன், நீ என்கிட்ட தோத்துட்ட, செகண்ட் பெஸ்ட் பேஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். லாஸ்ட்டாக நம்ம U20 வேர்ல்ட் கப் குரூப் லீக் மேட்ச் 3ல வந்து ஜப்பான் வர்சஸ் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ் வந்து 2-4 நம்ம ஜப்பானை வந்து தோக்கடிக்கிறாங்க. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் இப்போ இந்த சைட் பி செலெக்ஷனெல்லாம் காட்டுறாங்க. இங்கே வந்து அந்த கேஜ் வாசஸ் பேர்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. பால் வந்து மேலே பறக்க விட்றாங்க. நம்ம கீராவும் அப்புறம் நம்ம நாகியும் தான் வந்து பேரு. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் பால் எடுக்க ட்ரை பண்ணுவானுங்க. அங்கே அந்த கேஜ் டீமில் வந்து என்ன வரானா, அவனுங்க மாற்றி பாலை பாஸ் பண்ணுறானுங்க. பட் நம்ம நாகி அண்ட் கீராவால் எடுக்க முடியல. லாஸ்ட்டில் வந்து நம்மளுடைய அந்த ஷிண்டோ அவன் தான் வந்து பால் எடுத்திருப்பான். நான் வந்து நினச்சேன் சரி செகண்ட் ரவுண்ட்லேயே நம்ம நாயை வந்து மாஸ் காட்டுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நினச்ச மாதிரி நடக்கலை. பட் இந்த ஷிண்டோ வந்து நல்ல பிளேயர் தான் போல. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான், பால் எடுத்துகிட்டு அந்த டைமிங்குள்ளே முடிச்சிடறான். ஸோ இப்போது நம்ம நாகி அண்ட் கீரா இவங்க ரெண்டு பேருமே கேஜ் டீமுக்குள்ளே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகிறது வந்து இந்த ஷிண்டோ தான். பட் இவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம கீராவை வந்து செலக்ட் பண்ணுவான் பேரா. ஸோ மறுபடியும் கீரா அண்ட் ஷிண்டோ அவங்க ரெண்டு பேரும் ஆட போகிறாங்க. ரவுண்ட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மாற்றி பாலை பாஸ் பண்ண லாஸ்ட்டாக நம்ம ஷிண்டோ வந்து பால் எடுக்க போகிறப்போ நாய் கிட்ட பால் இருந்திருக்கும். நம்ம நாய் வந்து சொல்லுவோம் உங்களை ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவான், ஐயோ நாகி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலே பாலை உதச்சிருவான். நம்ம நாகி வந்து பால் மாதிரி பறந்து போய் விழுந்திருப்பான். அண்ட் டைமிங்கும் முடியுது. ஸோ நம்ம ஷிண்டோ அண்ட் கீரா ரெண்டு பேருமே ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போகிறானுங்க. இவன் அழகாக பாலை தட்டி விட்டு போக அங்கே நம்ம நாய் ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா மூக்குலேருந்து பொலன்னு ரத்தம் ஊற்றிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நாயும் ஏஞ்சி இந்த மாதிரி ஃபயர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பையன் பயங்கரமாக ஏஞ்சி ஃபயர் டப்பா நின்றுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஷிகோன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இருந்திருப்பான். அவன் வந்து நாயை தான் செலக்ட் பண்ணியிருப்பான் போல. ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்கானுங்க. அங்கே கேஜ் டைமில் எப்படியோ முக்கி கஷ்டப்பட்டு மாற்றி பாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லாரும் நம்ம நாயை கட்டி பிடிச்சி என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. பட் லாஸ்ட்டாக நம்ம நாயை வந்து ஃபயர் டப் பண்ணதுனால பையன் எப்படியோ பால் எடுத்துடுறான். அந்த பேனலும் பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் நம்ம நாகி அந்த உருளைக்கிழங்கு பயணம் போகிறதோட அப்படியே இந்த சைடு நம்ம ப்ளூ லாக்கில் லாக்கர் ரூமை காட்டுறாங்க. பசங்க வந்து தோற்று போயிட்டு ரொம்ப டயர்டாக உட்காந்துருப்பானுங்க. இங்கே நம்ம ஷிடோ வந்து என்ன பார்த்து கத்திட்டு இருக்கா. அப்போ அவங்க ரெண்டு பேருமே கிளாஷ் ஆக போவானுங்க. நம்ம ஐக்கும் அப்புறம் ஹியூரியை தான் வந்து தத்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து எல்லா பழியும் அவன் மேலே தூக்கி போட்டுப்பான், எல்லாம் ஏன் தப்பு தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கரசும் வந்து அவன் மேலே இருக்கிற தப்பெல்லாம் சொல்லுவான். ஸோ நம்ம இசாகி வந்து என்ன சொல்லுவான், நம்ம எல்லாரும் நம்மளோட ஃபீலிங்ஸை ஃபஸ்ட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுவோம்,
அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக நம்ம இசாகி எடுத்து வைக்கிறது ஈகோனா உண்மையா என்ன. நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு ஆன்சர் இருக்கிறதுனால தான் நம்ம டீமில் இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். குட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து நம்ம ஈகோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஈகோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஓன் லைஃபோட பிளே ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஈகோன்னு சொல்கிறது கேமோட நேச்சரை ஃபாலோ பண்ணாது, அது ஒரு பிளேயரோட வின் பண்ணணும் அப்படின்ற டிசைர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா ஈகோன்றது வந்து நம்மளோட செல்ஃபை ரியலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற ஒரு கேம்பஸ் மாதிரின்னு சொல்லலாம். அதாவது இப்போ இவங்களோட ஹார்ட் தான் அந்த கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இவங்களோட பிளே ஸ்டைலும் அந்த கேம்பஸும் சிங்க் ஆகுறப்ப தான் அவங்களோட அந்த ஈகோ வந்து வெளில வரும். அதுதான் அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் பேசிக்கான ஐடியா. ஸோ தட் இவங்க வந்து இவங்களோட அந்த செல்ஃபை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். நான் இவன் தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வேர்ல்ட்ஸ் டாப் ஈகோயிஸ்ட் இதுக்கான அர்த்தம் என்னதுன்னா, எந்த பிளேயர் வந்து அந்த வேர்ல்டு பெஸ்ட் ஆகிறதுக்கான சூட்டபிளான பிளே ஸ்டைல் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து த வேர்ல்ட்ஸ் டாப் ஈகோயிஸ்ட் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். அண்ட் நம்ம இசாகி வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறான். அதாவது இவன் ஹூகோ கூட விளாட்றப்போ இவன் வந்து ஹூகோவை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரெபலியனாக ஒரு சேஞ்சை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி விளாண்டுருந்திருப்பான். ஸோ அந்த ரெபலியன் பிளே ஸ்டைல் தான் வந்து இவனோட ஈகோட கேம்பஸ். ஸோ இவன் வந்து மறுபடியும் அந்த ரெபலியன் ஸ்டைலில் விளாட்றப்ப தான் இவனால் வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்டுபிடிக்கிறான். அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம கரசு வந்து ஈகோவை கொஷின் பண்ணுவான். அவன் வந்து உண்மையை அப்படியே உடச்சி சொல்லுவான். இங்கே நிறைய பேருக்கு இப்போ உங்கள் ஸ்ட்ராட்டஜி மேலே டவுட் வந்துருச்சு, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஈகோ வந்து வில்லத்தனமாக ஒரு லாஃப் போடுவான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈகோ வந்து ப்ளூ லாக்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தி விடுவான். அதாவது ஸ்டார்டிங்லேயே நம்ம ஈகோ வந்து சொல்லியிருப்பான், ப்ளூ லாக்கில் வந்து ஒருத்தனா தான் வந்து வேர்ல்டு பெஸ்ட் ஆக போகிறாங்க அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வர மற்ற எல்லாரோட லைஃப்மே வந்து வீணாக போகும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பான். இதுக்கெல்லாம் அக்ரி பண்ணிட்டு தான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அண்ட் நீங்கள் கோச் அண்ட் த பிளேயர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த மேட்னஸ் தான் ஒருத்தரை மாற்றி ஃபியூல் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அண்ட் ஆல்சோ இப்படி தான் வந்து ப்ளூ லாக் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன டவுட் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு பையன் ஒரு வார்த்தையை ஒன்று விடுவான். அண்ட் இதுக்கப்புறம் தான் சீனியருக்கு அப்படி கையை நீட்டு என்ன சொல்லுவான், நீங்கள் ஏன் ஃப்ரான்ஸ் கிட்ட தோத்துட்டன்றதை இன்னும் புரிஞ்சிக்கல போலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், பின்னாடியில் இருந்த மானிட்டரில் ஒரே குத்திட்டு நீங்களே உங்களை செல்ஃப் டவுட் பண்ணிட்டீங்க, நீங்களே உங்களை நம்பல வேர்ல்டு பெஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இருந்த அந்த டவுட்னால தான் வந்து இவங்க தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அங்கே பின்னாடி இருந்த ஸ்க்ரீனெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், இங்கே நம்ம வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை உருவாக்க வேண்டியது, பட் நீங்கள் வேறு வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால தான் இங்கே நம்ம தோற்று போய் இப்போ இந்த நிலமையில நின்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். கையில் ரத்தம் தக்காளி ஜூஸ் மாதிரி கொட்டிகிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏன் உங்களை நம்பலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் அவங்களே கொஸ்டின் பண்ணுவான். அதுக்கப்புறம் போகிறப்போ இது குரூப் லீக்ன்றதுனால விடுறேன், இன்னும் நம்மளுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சுக்கு தயாராக இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்களா தம்பிங்களா அப்படின்ற மாதிரி கிளம்பி போவான். அவன் போகிறப்போ நம்ம இசாகி கூப்பிட்டு இந்த மாதிரி அப்போ அடுத்த மேட்ச் நான் விளாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவான். எல்லாரும் ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி வந்து சொல்லுவான், ப்ளூ லாக் ஒரு ரீபவுண்ட் தேவை, ஸோ அதனால நான் அடுத்த மேட்ச் விளாட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஈகவும் நானும் அவள் தான் செய்யலான் இருந்தேன், பட் நீ இல்லை ரெண்டு அடுத்த மேட்ச் விளாட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஷாக் தருவான். நம்ம ரெண்டும் என்ன சொல்கிறேன், நான் 7 தானே உட்காந்துருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த சாப்டர் எபிசோட முடிவு அடைகிறது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு முடிஞ்ச அவங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணி விட்டு போயிடுங்க. டாட்டா பை பை, see you guys in another video.